ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு இதுங்கிறது இருக்குது. ஏன்னா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா எதுலேருந்து அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம யாருக்கும் எந்த விதத்துலேயும் யாரையும் சார்ந்து ஒரு சில விஷயங்களை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்போம். அது மாதிரியான ஒரு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு சில விஷயத்த நம்புறதும் சரி, நம்பாமல் இருக்கிறதும் சரி, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அதில் ஒரு சரியில்லாத விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காமே இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம என்ன தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாகவே இருந்தாலுமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பேசிட்டோம் பண்ணிட்டோம்னா, நம்மளை அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே என்னமோ நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம வேணும் வேண்டான்னு சொல்கிறத காட்டியும், நம்ம ஏன் அந்த விஷயத்துக்காக அவங்கள ஒரு சரியாக புரிஞ்சுக்கிறோம், இல்லை அடுத்த ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதனாலேயே என்னமோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்கள் இனிமேல் பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே அவங்க கொடுத்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க நமக்காக ஒரு பேசுகிற விஷயங்களோ என்னவாக இருந்தாலுமே, நம்மளால் அதுக்கு மேலே அந்த விஷயத்தில் நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ, சரி ஓகே, அதெல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம ஒரு சில விஷயங்களை போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்காக நம்ம யாரையும் வருத்தப்படுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அவங்கக்கிட்ட பேச முடியலனாலும், நம்ம அவங்களுக்காக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் வாழ்க்கையில் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற விஷயம்னு இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறத எதை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே அவங்கக்கிட்ட ஃப்ராங்காக பேச முடியலைனாலுமே, நம்ம ஓரளவு நியாயமாக பேசினாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட நம்ம எந்த இதையுமே எதிர்பார்க்காம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் கரெக்டு தான், நான் இல்லைங்கலை. எப்போதுமே ஒருத்தரை நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரை நம்ம வேணும்னு சொல்லிட்டோம்னா, அது எதுவுமே நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னோடனே, சரி சரி, ஓகே ஓகே, கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறது, எனக்கு எல்லாமே புரியாமல் இல்லை,